கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஓசியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு அநேக ஜனங்கள், அநேக மக்கள் வேதத்தை ஒரு அந்நிய காரியமாக அதை பார்க்கின்றார்கள். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பாருங்கள், பிள்ளைகள் வேதம் வாசிப்பதில்லை. நிறைய நேரம் அவர்கள் வேறு காரியங்களில் டைமை வேஸ்ட் பண்ணிக்கொண்டு, டைம் பாஸ் பண்ணிக்கொண்டு உட்காந்துட்ருக்குறாங்க. டிவி பார்க்குறதில்ல, மொபைல் பேசுகிறதில்ல, மற்ற அநேக காரியங்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, அநேக காரியங்கள் அவர்கள் நேரத்தை வீணடித்தாலும் இந்த வேதத்தை நேசிப்பதற்குரிய ஒரு தன்மை அவர்களுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுப்பதில்லை. அதனால தான் ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகின்றார், என் வேதத்தை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இதை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, ஏதோ ஒரு அந்நிய காரியம் என்றால் என்ன? சண்டே போகும்போதும் கூட, சண்டே ஞாயிற்றுக்கிழமை திருச்சபைக்கு போகும்போதும் கூட பிள்ளைகள் வேத புத்தகத்தை சுமப்பது கிடையாது. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் என் அன்பு தேவனுடைய ஜனமே, இதை ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வேத புத்தகம், நீங்கள் இதை என்ன செய்யணும்னா பிள்ளைகள் வாசிப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் வேதத்தை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதை அந்நிய காரியமாக எண்ணாதீங்க. இந்த வேத வசனம் நமக்கு மிகவும் அவசியம், வேத புத்தகம் அவசியம். என் அன்பு தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேதத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, வேதம் வாசிப்பதற்கு கற்றுக் கொடுங்க. இன்றைக்கு அநேக காரியங்களை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்றோம். மற்றவர்களை குறித்து அவதூறாக பேசுவதற்கு, மற்றவர்கள் முன்பு அவர்களை வெட்கப்படுத்துவதற்கு, இப்படி அநேக காரியங்களை நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறீங்க. ஆனால் வேதத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீங்களா? யுவர் கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவன் வேதத்தை வாசிக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய ஜனமே, அதே போல ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு தவறாமல் செல்ல வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு செல்லாத கிறிஸ்தவன் திங்கக்கிழமை நரகத்துக்கு போகின்றான். என் அன்பு தேவனுடைய ஜனமே, நீங்கள் யோசித்து பார்த்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகள் எப்படி செலவு பண்ணுறாங்க? எப்போ பார்த்தாலும் ஃபோனில் உட்காந்துட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்து சிரித்து பேசி மகிழ்கின்றார்கள் ஆபாசமான காரியங்களில். இன்றைக்கி அநேக பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், வேசித்தனமான காரியங்களில் ஈடுபடுறாங்க. அன்பு தேவனுடைய ஜனமே, இதற்கு காரணம் என்ன? அவர்கள் வேதத்தை ஆராயவில்லை, அவர்கள் வேதத்தை படிக்கவில்லை. வேதம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. உபாகம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். உபாகம் 17:20 சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு தேவனுடைய ஜனமே, நான் அந்த வசனத்தை படிக்கின்றேன். அந்த வசனம் சொல்லப்பட்டு என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், அவன் லேவியனாகிய ஆசாரியனிடத்தில் நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம், அந்த நல்லா கவனித்து பாருங்கள், தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் உங்கள் பிள்ளைகள் நீடித்து சுகமாக வாழணும்னா வேதத்தை உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசிங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிங்க. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும். சங்கீத புத்தகத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள், வேத புத்தகம் சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீத புத்தகத்தில் கவனித்து பாருங்கள், 1ஆம் சங்கீதம். நம்ம அந்த 1ஆம் சங்கீதத்தை நான் படிக்கிறேன், நீங்கள் படித்து பாருங்கள். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அன்பு தேவனுடைய ஜனமே, யார் பாக்கியவான்? எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும், நீங்கள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதை தியானம் பண்ணுங்க. நீங்கள் தியானம் பண்ணும்போது பாக்கியவானாக இருப்பீங்க. சோர்ந்து போகாதீங்க. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஓசியா தீர்க்கதரிசி சொன்ன புத்தகத்தின்படி அந்நிய காரியமாக இதை எண்ணாதீங்க. இந்த வேத புத்தகத்தை சுமங்க. இதை நீங்கள் சுமக்கும்போது கர்த்தர் உங்களை சுமப்பார். இதை நீங்கள் சுமக்கும்போது உங்களுக்கு விரோதமாக பேசப்படுகிற வார்த்தைகள், கிரிகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நீதி செய்வார்.
என் ஜனத்திற்கு நீதி செய்வேன் என்றும் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தந்தை, இந்த நாட்களில் இந்த பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் சுகமாக இருக்கத்தக்க கிருபை செய்யும். வேதத்தை அந்நிய காரியமாக எண்ணாமல் அவர் எல்லா காரியத்திலும் உம்முடைய வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக, அதன்படி கற்றுக்கொள்கிற பிள்ளைகள் வளரத்தக்க கிருபை செய்யும். வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபிங்க. என்னை தூசிக்கிறவர்களுக்காக ஜெபிங்க. என்னை வேதனைப்படுத்துகிறவங்களுக்காக ஜெபிங்க. நான் எப்போதும் கர்த்தரோடு இருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களோடு இருந்தால் நான் உங்களோடு இருப்பேன். காட் பிளஸ் யூ.